தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே எம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே எம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பேலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே எம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. இம்மட்டும் ஜீவனுள்ளோர் வரிசையில் நாம் காணப்படுகிறோம் என்றால் தேவன் நம் பட்சத்தில் பாராட்டின அவருடைய கிருபையாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எஸ், இம்மட்டும் நம்மை காத்த அவருடைய கிருபைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் யாவரோடும் நான் பகிர்ந்து கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே விரும்புகிறேன். பரிசுத்த வேதத்திலிருந்து சங்கீதம் 42 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்க கேளுங்கள். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து காத்திருக்கிறது. ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்பரும் ஆகிய என் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இங்கு கோராகின் குமாரர்கள் எழுதின சங்கீதத்தை நாம் வாசித்திருக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று கோராகின் குமாரர்கள் எழுதுகிறார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறதா? கவனியுங்கள். மானானது ஏன் நீரோடைகளை வாஞ்சித்து கதற வேண்டும்? முதலில் இந்த மானானது காட்டு விலங்குகளில் ஒன்றாகும். காட்டு விலங்குகளில் எல்லா விலங்குகளுக்கும் தண்ணீர் என்பது தேவைப்படும். தாகம் தணிக்க தண்ணீர் தேவைப்படும். எனக்கு பிரியமானவர்களே, இங்கு மானை குறிப்பிட்டு கோராகின் குமாரர்கள் எழுதுகிறதை கவனியுங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என்று எழுதுகிறார்கள். தண்ணீர் என்று எழுதப்படவில்லை, நீர் என்று எழுதப்படவில்லை. மான் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறதா? ஏன் மான் நீரோடைகளை வாஞ்சித்து கதற வேண்டும்? நீரோடைகள் என்றால் பிரவகிக்கிற ஜலம் என்று அர்த்தம், அதாவது ஓடும் தண்ணீர் என்று அர்த்தம். நதியை மான் வாஞ்சிக்கிறதா? ஏன்
நீரோடைகளை மான் வாஞ்சிக்க வேண்டும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று மானோடு ஒப்பிட்டு கொண்டு தேவனோடு இந்த கோராகின் குமாரர்கள் பேசுகிறார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, மான் கதறுகிறதாம், வாஞ்சிக்கிறதாம். எதற்காக என்றால் நீரோடைகளுக்காக. எப்பொழுது மான் கதறும்? மான் கதறுவதை நாம் பார்த்திருப்போம். எப்பொழுது? டிஸ்கவரி சேனல், அனிமல் பிளானட் இவைகளிலே நாம் பார்த்திருப்போம். மானுக்கு சத்துரு என்று இருப்பார்கள் என்றால் சிங்கமும் புலியாக இருக்கும். இந்த சிங்கம் மானை பிடித்து கொன்று தின்னும்படிக்காய் மானை பின்தொடர்ந்து வருகிற பொழுது மான் கதறும். கதறுகிற மான் ஓடும். ஓடுகிற மான் எதை நோக்கி ஓடும் என்பது நாம் அறியாதிருக்கிறோம். ஆனால் மான் தன்னை கொல்ல வரும் சிங்கத்தினிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள கதறும். கதறி ஓடும். ஓடுகிற மான் எதை தேடி ஓடும் தெரியுமா? நீரோடைகளை தேடி ஓடுமா? எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, மான் நீரோடைகளை தேடி ஓடி ஓடுகிற தண்ணீரிலே பாய்ந்து குதிக்குமா? கவனியுங்கள் மானினுடைய சுபாவத்தை. மானானது நீரோடைகள் அண்டையிலே சேர்ந்து நீரோடைகளுக்குள்ளே பாய்ந்து குதித்து ஓடுகிற தண்ணீரின் அடிமட்டத்திலே தன் 2 கொம்புகளை நாட்டி தன் 4 கால்களை நீந்தியபடியே செய்து தன்னைத்தான் தற்காத்து கொள்ளக்கூடிய தன்மை படைத்தது இந்த மான். அதாவது மான் ஓடுகிற தண்ணீரிலே அடித்து கொண்டு போகாதபடிக்கு தன் கொம்புகளாலே தண்ணீரின் அடிமட்டத்திலே தன் கொம்புகளை நாட்டியபடி நீந்தக்கூடிய தன்மை படைத்தது இந்த மான். சத்ருவாலே ஆபத்து வருகிற பொழுது, தன் உயிருக்கு ஆபத்து நேரிடுகிற பொழுது இந்த மானானது நீரோடைகளை தேடி வாஞ்சித்து கதறுமாம். ஏனென்றால் நீரோடைகள் என்பது மானுக்கு மறைவிடமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மானானது எப்பொழுது நீரோடைகளுக்குள் பாய்ந்து தன்னைத்தான் மறைத்து கொள்ளுமோ, இப்பொழுது சத்ருவான சிங்கன் வந்து அதனை தேடுவான். மானை தேடுகிற பொழுது மான் தன் கண்களுக்கு காணப்படாது. ஏனென்றால் நீரோடைகளுக்குள்ளே மானானது மறைவிடம் தேடி புகுந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இப்பொழுது சத்துருவான சிங்கம் தன்னுடைய சுவாசத்தை இழுத்து பிடித்தபடியே முகர்ந்து பார்ப்பானாம். ஏனென்றால் மானின் மீது ஒரு ஸ்மெல் வரும், ஒரு வாசனை வரும். மானின் மீது ஒரு விதமான வாசனை வரும். அந்த வாசனை பிடிக்க பக்கத்தில் எங்கேயாவது மான் ஒளிந்திருக்குமோ என்று வாசனை பிடிக்க முகர்ந்து பார்ப்பானாம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, எப்பொழுது நீரோடைகளுக்குள் இந்த மான் குதிக்குமோ அதன் மீதுள்ள வாசனை இந்த சிங்கத்திற்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நீரோடைகளுக்குள் இருக்கும் மானானது தன் சுவாசத்தை வாங்கும்படி, தன் மூச்சை வாங்கும்படிக்கு தன் மூக்கை மாத்திரம் தண்ணீர்களுக்கு மேலாக தூக்கி மூச்சை வாங்குவான். உள்ளுக்குள் இருக்கும், தண்ணீருக்குள் இருக்கும் இந்த மான் இப்பொழுது மூச்சை வாங்குகிற பொழுது சிங்கத்தினுடைய வாசனையை பிடிக்கும். ஓ, சத்துரு இன்னும் அங்கு காத்திருக்கிறான், இப்பொழுது வெளியே வந்தால் நமக்கு ஆபத்து என்று மான் அறியுமா? தண்ணீருக்குள் இருக்கும் மான் சிங்கத்தின் வாசனையை அறியும். ஆனால் தண்ணீருக்குள் இருக்கும் மானின் வாசனை அந்த சிங்கம் அறியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கோராகின் குமாரர்கள் அற்புதமாய் பாடுகிறார்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆம், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மானுக்கு நீரோடைகள் பாதுகாப்பின் இருப்பிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு மறைவிடம். ஆமென். எனவேதான் கோராகின் குமாரர்கள் பாதுகாப்பிற்காகவும் மறைவிடத்திற்காகவும் மானை போல தேவனிடத்தில் ஒரு பாதுகாப்பை நோக்கி வாஞ்சிக்கிறார்கள். தேவனிடத்தில் ஒரு மறைவிடத்தை கேட்டு வாஞ்சிக்கிறார்கள். ஆம், எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே,
பேதுரு தன் நிருபத்திலே தேவ ஜனங்களுக்கு இப்படியாக ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை எழுதியிருப்பார். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று பேதுரு தன் நிருபத்திலே எழுதியிருப்பார். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் எதிராளியான பிசாசானவன் எப்படி இருக்கிறானாமா? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறானாம். எதற்காம்? உங்களை விழுங்கவாம். எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறானாம். ஆம், எதிராளி நம்மை விழுங்கவும் நம்மை அழிக்கவும் வகை தேடிக் கொண்டிருப்பார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது. ஏனென்றால் எதிராளி வருகிற பொழுது எதிராளியினிடத்திலிருந்து, தன் சத்துருவினிடத்திலிருந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படிக்காக பாதுகாப்பின் இடத்தை தேடி, அதாவது நீரோடைகளை தேடி வாஞ்சித்து கதறுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையாய் மானினுடைய சுபாவத்தை அறிந்த இந்த கோராகின் குமாரர்கள் தேவனிடத்திலே மானோடு தங்களை ஒப்பிட்டுக் கொண்டு பேசுகிறார்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமே, அதுபோல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று கோராகின் குமாரர்கள் எழுதுகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறானாம். இன்றைக்கு அந்த எதிராளியின் இடத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாமும் நீரோடைகள் அண்டையிலே வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரோடைகள் அண்டையிலே வர வேண்டும். நீரோடைகளுக்குள் பாய்ந்து மான் தன்னை எப்படி தற்காத்து கொண்டதோ அதுபோல நீரோடைகளுக்குள் பாய்ந்து மறைவிடம் தேடும் ஒரு ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயம் சத்துரு நம் வாசனையை அறியாதிருப்பான். ஹல்லேலூயா. சத்துரு நம் வாசனையை அறியாதிருப்பான். நம் மீதுள்ள பாவ வாசனையை சத்துரு அறியாதிருப்பான். ஆமென். மான் நீரோடைகளுக்குள் இருக்கும் பொழுது சிங்கம் முகர்ந்து பார்க்குமா மானின் வாசனை கிடைக்குமோ என்று. ஆனால் மானின் வாசனை சிங்கம் அறியாது. ஏனென்றால் நீரோடைகளுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த மானோ சிங்கத்தின் வாசனையை அறிந்திருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் மீதுள்ள பாவ வாசனை, நம் மீதுள்ள பாவ வாசனை சத்துருவானவன் அறியாதிருக்க வேண்டும் என்றால் நீரோடைகளுக்குள்ளே பாய்ந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அந்த அனுபவத்திற்குள் நாம் வந்திருக்கிறோமா? நீரோடைகளை மான் வாஞ்சித்து கதறுகிறதா? ஐயா, அம்மா, நீரோடைகளுக்குள்ளே போக வேண்டும். எங்கு போக வேண்டும்? எங்கு போக வேண்டும்? எந்த நீரோடைகள்? எப்படி இருக்கும்? நீரோடைகளுக்குள் போக வேண்டும். இப்பொழுது நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் எதிராளியான பிசாசின் இடத்திலிருந்து கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற அந்த சத்துருவினிடத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் எதிராளியானவனின் தந்திரங்களும் எதிராளியின் சூழ்ச்சிகளும் உங்கள் மீது செயல்படாதபடிக்கு உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நீரோடைகளுக்குள் தஞ்சம் புக வேண்டும். ஹல்லேலூயா. மான் நீரோடைகளுக்குள்ளே பாய்ந்து குதித்து தன்னைத்தான் தற்காத்து கொள்ளும். ஆமென். அந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும். அப்பொழுது நீரோடைகள் எங்கே? ஓடும் தண்ணீர் நமக்கு எங்கு கிடைக்கும்? எந்த தண்ணீர்களுக்குள் நாம் தஞ்சம் புக வேண்டும்? எனக்கு பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். எனக்கு பிரியமானவர்களே, யோவான் காண்கிற தரிசனத்திலே பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி புறப்பட்டு வருகிறதை யோவான் கண்டானாம். பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி புறப்பட்டு வருகிறதாம். எங்கிருந்து வருகிறது என்றால் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை கண்டேன் என்று யோவான் அவர்கள் எழுதுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள
சுத்தமான நதி நமக்குண்டு. ஹல்லேலூயா. நமக்கு இருக்கும் நீரோடைகள் பளிங்கை போல தெளிவானதும் ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அது எங்கு கிடைக்கும் என்றால், அது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்றால், தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதா. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, தேவனும் நம் இரட்சகராகிய நம் ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியானவருமாகிய தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ நதி, ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி. ஆமென். நமக்கு தேவன் கொடுக்கும் காரியங்கள் யாவுமே சுத்தமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. களங்கம் இல்லாதது. ஆமென். சுத்தமான பரிசுத்தமான நதி புறப்பட்டு வருகிறதா. எனக்கு பிரியமானவர்களே, தேவனிடத்திலிருந்து வருகிற நதி நீரோடைகள் எப்பேற்பட்டது? பரிசுத்தமானது, பளிங்கை போல தெளிவானதாம், பளிங்கை போல தெளிவானதாம். ஆமென். ஜீவ தண்ணீராம். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, எனவேதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமரிய ஸ்திரீயினிடத்திலே இப்படியாக பேசியிருப்பார். யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தர் பேசுகிறதை நாம் கவனிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் இங்கு பேசுகிறதை பாருங்கள். தாகத்துக்குத்தா என்று கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு ஜீவ தண்ணீர், ஜீவ நதி தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நமக்கு நீரோடைகள் என்பது உண்டு, மறைவிடத்தின் நீரோடைகள் என்பது உண்டு, நமக்கு ஒரு பாதுகாப்பின் நீரோடைகள் என்பது உண்டு. அது ஜீவ தண்ணீராம். ஆமென். ஹல்லேலூயா. அது பளிங்கை போல தெளிவானது. ஆமென். அது பரிசுத்தம் உள்ளது. ஆமென். அது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வரும். அதை தரக்கூடியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமரிய ஸ்திரீயின் இடத்திலே கர்த்தர் சொன்னார், அதை நீ அறிந்திருப்பாய் என்றால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் என்று. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு நீரோடைகள் தேவை. ஆமேன். நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் சத்துருவின் எதிராளியின் சூழ்ச்சிகளுக்கும் எதிராளியின் எண்ணங்களுக்கும் எதிராளியின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. உங்களை எதிராளியானவன் வாசனை பிடிக்காதபடிக்கு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், பாவத்தின் வாசனை உங்கள் மீது வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீரோடைகளுக்குள்ளே நீங்கள் தஞ்சம் புக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரோடைகளுக்குள்ளே நீங்கள் தஞ்சம் புக வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு ஒரு நீரோடை உண்டு. அது பரிசுத்தமானது, அது பளிங்கை போல தெளிவானது. ஆமேன். அது ஜீவ தண்ணீர். ஆமேன். அதை கொடுக்கக்கூடியவர் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒரு இடத்திலே என் தேவனாகிய கர்த்தர் தம்மை இப்படியாக அறிமுகப்படுத்திக் கொள்வார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகி வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் இங்கு தம் ஜனத்தை குறித்து பேசிக்கொண்டே, அவர்கள் செய்த தவறை பேசிக்கொண்டே தம்மை அறிமுகம் பண்ணிக்கொள்ளும் விதத்தை கவனியுங்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள் என்று கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நமக்கு இருக்கும் தண்ணீர் ஜீவ ஊற்றாயிருக்கிறது. அந்த ஜீவ ஊற்று யாராயிருக்கிறாராம்? அது யாராயிருக்கிறாராம்? கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் விதத்தை கவனியுங்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கும் ஜீவ தண்ணீர் ஊற்று யார் தெரியுமா? அவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள் மறைவிடம் தேடும் அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்றால், சத்துரு நம்மை விழுங்க வகை தேடுகிற பொழுது அவன் பார்வைக்கு நாம் காணப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கடந்த கால பாவ வாழ்க்கையும் அவன் தேடி வாசனை பிடிப்பதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்தமான நீரோடைகளுக்குள்ளே நாம் வருகிற பொழுது நம்முடைய பாவ வாசனை கழுவப்படும். ஆமென். ஹல்லேலூயா.
நம் பாவ வாசனை கழுவப்படும். ஆமென். அந்த ஜீவ தண்ணீர் நீரூற்று யார் என்றால் அது நம் கர்த்தர். ஹல்லேலூயா, அது நம் கர்த்தர். இப்பொழுது நீரூற்றாகிய தேவன் நம் மத்தியில் எப்படி இருக்கிறார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, நீரூற்றாகிய தேவன் வார்த்தையாயிருக்கிறார். ஹல்லேலூயா, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். தேவன் வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தையான தேவன் நீரூற்றாயிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீரோடைகளுக்குள் நீங்கள் வருகிற பொழுது சத்ரு உங்களை பிடிப்பதில்லை. ஆமென். நீரோடைகளுக்குள் நீங்கள் வருகிற பொழுது எதிராளியின் கண்களுக்கு நீங்கள் காணப்படுவதில்லை. ஆமென். நீரோடைகளுக்குள் நீங்கள் தஞ்சம் புகும் பொழுது சத்ரு உங்கள் பாவ வாசனை பிடிப்பதில்லை. ஆமென். எனவேதான் கோராகின் குமாரர்கள் மானோடு தங்களை ஒப்பிட்டுக் கொண்டு தேவனிடத்தில் பேசுகிறார்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நீரூற்றான வார்த்தை, வார்த்தையான தேவன் நம் கரங்களில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நீரோடைகளுக்குள் தஞ்சம் புகும் அனுபவம் நமக்கு இருக்கும் என்றால் சத்துருவின் பிடியிலே நாம் சிக்கி தவிப்பதில்லை. ஆமென். ஆமென். மானானது நீரோடைகளை தேடி வாஞ்சிக்கிறதா? இந்த நீரோடைகளை தேடி வாஞ்சிக்கும் அனுபவம் உனக்கும் எனக்கும் நமக்கும் இருக்கும் என்றால் நிச்சயம் சத்துருவின் எண்ணங்களும் சத்துருவின் சூழ்ச்சிகளும் நம்மீது ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய பாதுகாப்பிலே, நீரூற்றாகிய தேவனுடைய பாதுகாப்பிலே நாம் இருக்கிற பொழுது நம்மை எந்த தீங்கும் அணுகாது. ஆமென். ஆமென். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பு பரலோக தகப்பனே, கோராகு குமாரர்கள் எழுதின சங்கீதத்தை நாங்கள் தியானித்த பொழுது அற்புதமாய் தேவன் நீர் எங்களோடு பேசினீர் ராஜா. மானானது எப்படி நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது, எதற்காய் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது என்று நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களுக்கு நீரோடைகளாகவும் ஜீவ தண்ணீர்களாகவும் ஐயா பளிங்கை போல தெளிவான சுத்த நதியை உமது சிங்காசனத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறேன். எங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்காய், எங்களை காக்கும்படிக்காய் நீர் எங்களுக்கு ஜீவ தண்ணீர் நீரூற்றாய் இருக்கிறீர் ராஜா. அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். சத்துருவின் எண்ணங்கள் உமது ஜனங்களை தீண்டாதபடிக்கு, அவர்களை தொடாதபடி நீரோடைகளுக்குள் அவர்கள் தஞ்சம் புகுந்து ஐயா உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாரும் ராஜா. அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும், அவர்கள் தேவைகளை சந்தியும். பலவீனங்களில் காணப்படுகிறவர்களை தேவன் நீர் தாமே உமது காயப்பட்ட கரத்தினால் தொட்டு பலத்தினாலே அவர்களை இடைக்கட்டி வழி நடத்தும். உமது வருகை நிமித்தம் சாட்சிகளாய் வாழ கிருபை பாராட்டும். மீட்பர் இயேசுவின் கிருபையுள்ள நாமத்தினால் ஜெபித்து ஜெயமெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். ஆமேன்.